ஜீசஸ். திருப்தி அடைவீர்கள். போன வாரம் என்ன எடுத்தோம்? அப்படியா சொல்லிட்டனோ ஆன்சரை? போன வாரம் என்ன தொடங்கணும்? திருப்தி அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். ஒரு சில வாரங்கள் இதை நான் போதிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் திருப்தி அடைய வைக்க போகிறார். எல்லோரும் நீங்கள் சாதாரணமாக எப்படி கேட்டிருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், அப்படி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை திருப்தி அடைய வைப்பார். எப்படி திருப்தினா எப்படி? போதும் பா, போதும், சூப்பராக இருக்குது, பச்சடி ஓ சூப்பராக இருக்குது பா, அப்போ கொஞ்சம் கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு அப்பா, போதும் போதும் என்று நீங்கள் அனுபவிக்கிறது அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பேர் தான் திருப்தி அடைவது. ஹல்லேலூயா, இல்லையா? கர்த்தர் உங்களை அப்படி தான் பண்ண விரும்புகிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் ஒரு சில வசனங்களை நான் பார்த்தோம். இந்த வாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 81 அதனுடைய 16வது வசனம். ரொம்ப நல்ல தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 81. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எப்படியா? உச்சிதமான கோதுமை எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? கோதுமை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? சரி, நல்லது. ஓ, அந்த லெவலுக்கு கொண்டு விட்டாங்கப்பா. சில மூஞ்சியெல்லாம் அப்படி தெரியுது. கோதுமை சாப்பிட்ருக்கீங்க. உச்சிதமான கோதுமை சாப்பிட்ருக்கீங்க. ஓ, அது என்னன்னு விளங்கல போல. சரி, உச்சிதமான கோதுமை என்னன்னா தி பெஸ்ட். எப்படி? சிறந்தது, ஃபஸ்ட் குவாலிட்டி. அதுதான் உச்சிதமான கோதுமை, இல்லையா? சிலவங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் போட்டு கலக்கும் போது தான் தெரியும் அது வேறு மாதிரி இருக்கு. அது மாதிரி உச்சிதமான கோதுமைன்னா நயம் கோதுமை, நயம் சொல்கிறோம் இல்லையா? நயம். அந்த உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பீர், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எப்படி திருப்தியாக்குவாராம்? தேனை கேட்டால் என்ன தேனை கொடுப்பாராம்? பக்கத்து கடையில் இருந்து இவன் கேட்டானேன்னு சொல்லிட்டு 2 பாட்டில் தேன் வாங்கி கொடுக்கறது இல்லை. எப்படி கொடுப்பாராம்? கன்மலைக்கு போய், மலையில், ரொம்ப உயரமான மலையில் போய், யாராலும் எடுக்கவே முடியாத இடத்துல இருக்கிற தேன், அதுதான் கன்மலையின் தேன். அந்த தேனினால் உங்களை திருப்தியாக்குவாராம். ஆண்டோட நீங்கள் தேனை கேட்டால் எப்படி செய்வாராம்? இதுக்கெல்லாம் போதும் இளவு, எப்படியாவது தேனு கேட்டுச்சு கேட்டு சரி அப்படின்னு கொடுக்க மாட்டாராம். எப்படி படுவாராம்? கன்மலையின் தேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, மிகச்சிறந்ததை சொல்லுங்க. அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. யார்கிட்ட இருக்கிற குவாலிட்டி? யார்கிட்ட இருக்கிற குவாலிட்டி? தேவனிடத்தில் இருக்கிற முதல் தரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் இந்த வசனம் போதிக்குது. உச்சிதமான கோதுமையினால் அவர்கள் என்ன செய்வாராம்? நீங்கள் இன்னைக்கு ஒரு கோதுமை மாவு கேட்டால் அவர் எப்படி கொடுப்பாராம்? எனக்கு இன்னைக்கு கோதுமை தோசை வேணுங்க, இல்லை சப்பாத்தி வேணும் அப்படின்னா என்ன செய்வாராம்? என்ன செய்வாராம்? சிறந்த, மிகச்சிறந்த, உச்சிதமான கோதுமையினால உங்களை சாப்பாடே வச்சிருவார். எனக்கு இந்த கோதுமை எனக்கு உங்களுக்கு கோதுமை தான் வேணும். இரவு நேரம் நீங்கள் சப்பாத்தியே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு கோதுமை கொடுங்க. எப்படி கேட்பீங்க? பணம் இருக்குது அப்படின்னு நீ போய் நல்லா தி பெஸ்ட்டு, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச நல்ல ஷாப்பில் போய் நம்பர் 1 குவாலிட்டியில் உனக்கு எல்லாம் வாங்கிறதுக்கான காசு இருந்தாலும் அது நம்பர் 1 குவாலிட்டின்னு இருக்குமே இல்லாமல் சில வேளை அந்த குவாலிட்டி உனக்கு கிடைக்காது. அப்படின்னா நீ தேவனிடத்தில் கேட்குற, ஆண்டவரே எனக்கு பெஸ்ட் குவாலிட்டியான கோதுமை மாவு வேணும் அப்படின்னா ஆண்டவர் உனக்கு எப்படி கொடுப்பாரு? கடை மொக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அவர் தான் அழகாக
சொந்தமாக என்ன செஞ்சு விதையிட்டு பயிரிட்டு அறுத்து அதை அவரே எடுத்து அதை அவரே காய வச்சு அவரே பொடிச்சு அவருடைய சொந்த மில்லிலே பொடிச்சு அவரே கொண்டு தருவார். ஹல்லேலூயா. அதுதான் உச்சிதமான கோதுமை. கண்மலையின் தேனு அதே தான். நீ கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று கேட்குற அப்படின்னா, மனுஷன் ஏற்கனவே இருக்கிற மனுஷர்கள் அனுபவித்தது உனக்கு கிடைக்காது. ரொம்ப கவனமாக கவனிங்க. தேவனிடத்தில் நீங்கள் ஒன்றை கேட்குறீங்க அப்படின்னா, இது ஏற்கனவே பக்கத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம், மூதாதையர்கள் அனுபவிச்சிருக்கலாம், உன்னை வழிநடத்தி வந்தவங்க எல்லாருமே விசுவாசிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் அனுபவித்தது உனக்கு தருமாட்டாராம். அவர்கள் அனுபவிக்காத சிறந்ததை, புதிதானதை, யதார்த்தமானதை, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? தாரதே பெரிய விஷயம் இல்ல, எல்லாது வேற மாதிரி சொல்லுதியே, அப்படித்தான். புரியுதா? இது யார் நம்புறதே இல்லைங்க. தாரதே நம்புறது இல்லை, பின்ன உச்சிதமானது என்ன, கண்மலை என்ன? தயவு செய்து இந்த மைண்ட் செட்டெல்லாம் மாற்றுங்க. மாற்றுவீங்களா? எப்படி மாற்றுவிய? உங்கள் மனம் மறுரூபம் அடையலைன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. புரியுதா? நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் ஆகணும், ஆனால் எப்படி ஆகணும்னு ஜெபிப்பீங்க? எப்படியாச்சும் ஆகணும் ஆண்டவரே. எப்படி ஜெபம் எப்படி இருக்குது? எப்படியாச்சும் தாருங்க. பிச்சை. அது என்னது? பிச்சை. அதை நீ வேற யார்ட்ட கூட காட்டு வாங்கிக்கலாம். பாவம் பார்த்து நீ அப்படி தெருவில் இருந்து நான் அழுதுட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 10 நிமிஷம் அழுதாலே இந்த ஆள் அழமாட்டார், வித்தியாசமாக அழுறாரு, அவன் ஏதாவது கொடுத்து தொலைப்போம் அப்படின்னு ஏதாவது செஞ்சுருவாங்க உனக்கு. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அப்படி இல்லை. ஆண்டவரை கேட்கும்போதே ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்னா, ஆண்டவரை சிறந்ததை வைத்திருக்கிறேன், சொல்லுங்க, தி பெஸ்ட்டை வச்சுருக்கீங்க, எனக்கு அது வேணும். நாமம் மேன்மை பாராட்டுதல் அடையும்படி எனக்கு அது வேணும்னு சொல்லணும். அப்படி சொல்லுவீங்களா? தேவனுடைய வார்த்தையை விட இந்த பூமியில் நீங்கள் அலங்கரிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல் வரவுன்னு ஒரு போர்டை வச்சுருப்பாங்க. 2 சைடும் 2 கொலவாழையெல்லாம் கட்டி அப்படியே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சல மட்டையெல்லாம் வச்சு மடித்து அலங்காரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அலங்காரம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் அலங்கரிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா மணவாட்டி அவ்வளோ அலங்காரமாக இருப்பா. பார்த்துருக்கீங்களா? மணவாளம் கூட சப்பத்திரமாக வருவான், ஆனால் மணவாட்டி அடிப்பாங்க பெயிண்ட்டு. இல்லை, இந்த மேட்ச் நிற்கணும்னா இது 3 நாளைக்கு முன்னே ஒரு வாட்டி லைட்டை அடித்து விடணும், அடுத்த மறுநாள் அடிக்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னே அதை ஃபேஸை கழுவணும். இதுக்கெல்லாம் வேறு பேர் வச்சுருக்காங்க, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நல்லா கழுவணும். ஏன்? அவன் என்ன செய்வான்? அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா ஃபேஸ்லாம் போட்டு செஞ்சுட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து, பார்த்தியலா 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 3 வருஷத்துக்கு முன்னாடியாவா இருக்குது? இந்த ஃபேஸ் ப்ளீச்சு எல்லாம் பண்ணதில்லை. இல்லை, ப்ளீச்சிங் போடுற கூட நீங்கள் தொட்டதில்லை. மரியாதைக்கு ஃபேஸ் எல்லாம் போய் நல்லா கழுவி எடுத்து சரியாக்கணும். தப்பு இல்லைங்க, உங்கள் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கொழுகொலாக வச்சுருக்கன்னு நல்லது தான். புரியா? புஷ்டியாக. ஆமாங்க. ஏங்க சீக்கிரமாக வயசாகுது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த அழுக்கெல்லாம் அந்த ஃபேஸில் வந்து ஒட்டி இருக்குமா? புரியுதா? நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, மூஞ்சி கூட தேய்ச்சி கழுவ மாட்டாங்க. முன்னாடி சொல்லுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? பிள்ளை பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, பிள்ளை மூஞ்சியை தேய்ச்சி கழுவுவலை சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா தின்னு இங்கே இப்படி தேய்க்கிறது, இங்கே இப்படி தேய்க்கிறது இல்லையா, பக்கடா மீசை மாதிரி மூஞ்சி ஆக்கி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, கொஞ்சம் மூஞ்சி ஃபேஸெல்லாம் நல்லா அப்பப்போ என்ன எங்கே போகணும், பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகணும். ஏங்க ரோசல் சிஸ்டர் பியூட்டி பார்லர் போகலாம் அடுத்த வாரேண்ணா.
அவர்கிட்ட கேட்கணும், ஐ வாண்ட் டு பிகம் ஏ பியூட்டி, எனக்கு கொடு காசு பியூட்டியா. என்ன சொல்ல, இப்படியா எல்லாம் குப்பத்தனமாக கீழே பார்த்து பார்த்து தான் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. கீழேயா பார்க்கணும், ஒரு பயிலும் பார்க்க மாட்டேன்றாங்க உங்களை. எல்லாரும் திரும்பி பார்க்கணும். எப்படி அவருக்கு முகப்பிரகாசம் வருதோ இல்லையோ, கொஞ்சமாச்சும் முகத்துக்கு நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டாவது கொஞ்சம் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவது நல்லது தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியிருக்கிறாரா? மேக்கப்பு போடக்கூடாது, அதுவும் இந்த பிராண்டெல்லாம் போடக்கூடாது, காஸ்ட்லி மேக்கெல்லாம் போடக்கூடாது. உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக்கிறது நல்லது, சரியா? தப்பில்லை. உங்கள் ஃபேஸ் அலங்காரம் பண்ணுங்க, கண்ணை நல்லா கழுவுங்க, மூக்கை நல்லா கழுவுங்க, வாயை நல்லா கழுவுங்க. சில ஆளுங்க ப்ரஷ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல திருப்தியாக உங்களை அழகுபடுத்துங்க, அது தேவன் விரும்புகிறார். புறம்பான மனுஷன் அழகுபடுத்த தப்பு இல்லை. இப்போ நான் உள்ளான மனுஷனுக்குள்ளே வரேன். நீங்கள் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்வரவு அப்படி இப்படின்னெல்லாம் பயங்கர டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, உள்ள மணவாட்டி அப்படியே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உண்மைதானா? கல்யாணம் ஆகும் அப்படியெல்லாம் பண்ணாங்களா அவங்கள? ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, மணவாட்டி இந்த உலகத்துக்கு புரியுதோ இல்லையோ, நான் சொல்றேங்க, மணவாட்டி நம்ம எல்லாம் மணவாட்டியாகிய சபை. மணவாட்டியாகிய சபையை மணவாளன் எப்படி வருவார் பார்க்கறதுக்கு? எப்படி வருவார்? இது நம்ம சிங்கம் எப்படி வருவார்? அப்படி வருவாருங்க. நீங்க மட்டும்தான் ஒட்டியானம் போடுவீங்களோ? நம்மளுக்கு கச்சையாட்டே கட்டியிருப்பார்ல, அப்படி வருவார். அவர் முகமுகமாக வரும்போது நான் சொல்கிறேன், ஒரு சபையை அவ்வளவு அலங்காரம் பண்ண தேவன் விரும்புகிறார். புரிஞ்சுக்கோங்க. இந்த மனநிலைக்கு நீங்கள் வரலைன்னா சிஸ்டர், உங்களுக்கு 4 சாரி இருக்கலாம், 2 சாரி கூட இருக்கலாம். நீ அதை கட்டும் போதே தெரியுங்க, நீ ஒரே சாரியை ஒரு 2 சாரி தான் இருக்குது, மாற்றி மாற்றி உடுத்துடுறேன்னு வச்சுக்கோயேன். சும்மா சொல்கிறேன். உன் செழிப்பு எதில் தெரியும் தெரியுமா? எதில் தெரியும்? ஆடையில் தெரியாது, உள்ளேருந்து வரும் செழிப்பு. வருமா இல்லையா? வருமா இல்லையா? பாடத்தில் படிச்சிருக்கிறீங்களா? கந்தையானாலும் கசக்கி கட்டு, கட்டுன்னு தானே சொல்லியிருக்குது. கசக்கி கட்டு தானே சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நாத்தம் பிடிச்சி நடக்கிறதுக்காக சொல்லுது இல்லையா? உலகமே அதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அலங்கரிக்கும் பொழுது விசேஷமாக தான் அலங்கரிப்பார். நீ வேணா, நான் இப்படி தான் போவேனா, நீ போய்க்கோ, அது உன் பிரச்சனை. ஆனால் தேவன் எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, மணவாட்டியாகிய சபையை கர்த்தர் அலங்கரிக்கிறார். தேவன் இப்படிதான் அலங்கரிக்க விரும்புகிறார். உங்க இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு தேவைன்னு உணரும் பொழுதுதான் தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, உங்க தேவைகளை திருப்தி ஆக்குறான்னு உங்களுக்கு தெரியுது. தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்து வந்தார், உண்மைதான். உங்களுக்கு தேவைகளை சந்தித்து வந்தார், வருகிறார், உண்மைதான். இனியும் உங்க தேவைகளை சந்திப்பார், உண்மைதான். ஆனா தேவன் உங்களுக்கு உதவும் போது, தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் போது, தேவன் விரும்புகிற அளவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் எப்படி விரும்புகிறாருன்னா, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்க விரும்புகிறார், கண்மலையின் தேனினால். ஆமாங்க, ரீசண்டா எனக்கு ஒரு பிள்ளை ஒரு பாட்டில் தேன் கொண்டு தந்தா. எனக்கே அது புதுசாக இருந்தது. செம்பருத்தி தேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டது இல்லையோ? நான் விசுவாசிச்சேன், என்னால் எனக்கு கிடைச்சிது. நல்ல டேஸ்ட்டுங்க. அதுக்கு முந்தின வாரம் தான் எனக்கு ஐயா ஒரு பாட்டில் தேன் தந்தார். நடராஜன், நாகப்பன் ஐயா.
நான் அதை சாப்பிட்டது ஒரிஜினல் தேனுப்பா, ஒரிஜினல் தேன் ஓரளவு பார்க்க தெரியும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்த வாரம் ஒரு பிள்ளை கொண்டு வந்தா, அதற்கு ஒரிஜினல் தேன் நாங்கள் அடித்து எங்கே செஞ்சாச்சு, நக்கி நக்கி வச்சிருக்கேக்கா. ஒரிஜினல் 10 வருஷமாக இல்லை, நக்கி நக்கி வச்சிருக்கு. ஒரே வாரத்தில் அது காலி. அடுத்த வாரம் ஒரு பிள்ளை, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு தேனு கொண்டு தரேன். என்ன தேனு? செம்பருத்தி தேனு. அந்த டேஸ்ட் வந்து அந்த செம்பருத்திக்கு டேஸ்ட்ல இருக்குங்க, ஒரிஜினல் தேன். அவங்க அப்பா தேன் பிஸ்னஸ் பாருங்க, எனக்கு சந்தோஷமாக கொண்டு தந்தாங்க. ஏன் ஆசைப்படணும். எப்படி? தேனு தானே, கடையிலேருந்து வாங்கலான்னா உனக்கு அதான் கிடைக்கும். ஆண்டவரை நான் தேன் சாப்பிடுவேன், ஆனால் உம்மால் எனக்கு தரப்படுகிறது எனக்கு வேண்டும் அப்படின்னா ஒரு ஆள் ஆண்டவர் உங்களுக்காகவே தூண்டுவார். யார? உச்சிதமான கோதுமை இருக்கிறவனை தூண்டுவார். அவனை உனக்கு மேலே ஒரு உறவை கொண்டு வருவார். அவன் உன் மேலே கொண்டு கோதுமையாக கொட்டுவான். புரியுதா? பாஸ்டருக்கு மட்டும்தான் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கே கிடைக்குதுன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைச்சாதானே எனக்கு கிடைக்கும், இல்லையா? அப்போ நான் ஆசைப்படணும்ல. நானும் பஞ்ச பிரதேசியா, ஹல்லேலூயா, நாக்கில் ஸ்வீட்டு வேணும் போல் இருக்குது, சீனி இருக்கா, கொஞ்சம் கரைச்சி நக்குவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ கரைச்சி நக்கிட்டு தான் இருப்ப. உச்சிதமான கோதுமை இல்லை, கண்மலையின் தேனும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் நீங்க எதிர்பார்க்கும் போது மணவாட்டியாகிய சபையை தேவன் எப்படி அலங்கரிப்பாருன்னா உச்சிதமான அந்த 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 பிளாக்ஸ் எல்லாம் உடையட்டும். ராபா காஷியான்டா. இங்கே நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்னது? பாரும் நான் சொல்கிறேங்க, உன் கலசத்தில் மாவு குறையாது, உன் ஆலையில் எண்ணெய் வழிந்து ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் சொன்னது. உலகமும் சூழலும் என்ன சொல்லும் என்றால், எப்பா கொஞ்சோண்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்காமல் இந்த இடத்த விட நான் போக மாட்டேன். யாக்கோபை மாதிரி நிற்கணும். கள்ளந்தான் யாரு? இல்லை, உங்களை விட கள்ளந்தாவே, என்னை விட கள்ளந்தான் யாக்கோபு. ஆசீர்வாதத்தே ஹைடெக் திருட்டுலேருந்து திருட்டு ஹைடெக் திருடி இருக்கான். ஏசாய்க்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை பக்கா பிளான் பண்ணி திருடி இருக்கான். அவன் போய் எப்படி ஆண்டவருக்கு முன்ன நிற்பான்? ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க நிற்ப. நீங்கள் எப்படி போய் நிற்பிய? வைலட் சிஸ்டரை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர், உண்மையாகவே ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன்னு சொல்லி போட்டுட்டு காணிக்க பெட்டியை போய் அடித்து மாட்டிட்டு, இந்த காணிக்க டப்பி எல்லாம் அடித்து மாட்டிட்டு, எனக்கு அக்கௌண்ட்டில் பாசவங்க ஜிபே தருவியெல்லாம் பார்த்துட்டு தரேன்னு சொல்லி அந்த கோடு நம்பர் 4 தருவியலான்னு கேட்டு அக்கௌண்ட்டையும் காலி வலிச்சு நக்கிட்டு போயாச்சு. போகிற போக்கில் கல்லுப்பாலம் ஏறி நிற்கும்போது மண்டையில் ஊசி குத்துது. உடனே அதில் நின்றுட்டு, ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்க. கொய்யால உன்னை எப்படி மன்னிக்கிறது? ஊழியக்காரனை நீ வஞ்சிச்சிருக்க, நீ செத்து போயிருவையாக்கும் அப்படியா சொல்லுவார்? அப்படி சொல்ல மாட்டாருங்க. சரி, இப்படியாவது காணிக்கப்படலாங்க, என்னடா இருக்கு, இரும்பு டப்பா தான் இருக்குது, அதில் ஒரு மண் இல்லடே. உன் இருதயமாகிய களஞ்சியத்தில் நான் உன்னை நிரப்புறதை பார்க்கலாம். உன் கண்ணால பார்க்கறது ஒண்ணுமே இல்லை, உன் கையில இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, உன் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, உன் அரசாங்கத்திட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எல்லாம் இருக்குடா. அப்ப நீ அதையும் தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு மாதிரி தெரிஞ்சுக்கோ. கர்த்தர் ஆசீர்வதிக்காம ஒரு ஆசீர்வாதம் வாங்க முடியாது யாக்கோபு தெரியும். அவன் என்ன செஞ்சா, நீர் என்னை ஆசீர்வதிக்காதபடிக்கு உம்மை விட மாட்டேன். யார?
இப்போ காணிக்கப்பட்டியும் திருடி அக்கௌண்ட்டையும் வலிச்சிட்டு இன்னைக்கு வந்து பக்கெட்டில் வந்து கொஞ்சம் காணிக்கையும் எடுத்துட்டு போயிட்டு கல்லுப்பாலம் போயிட்டு திரும்ப வந்துட்டு பிரதர் என்னை மன்னிச்சுக்கிடுங்க. என்னத்துக்கு சிஸ்டர்? காணிக்கப்பட்டி முதல்ல எல்லாம் இங்கே காணிக்கப்பட்டி இப்படி வச்சுருக்காங்க, 2 பக்கெட்டு 2 சைடு எடுத்துகிட்டு போனேன். என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க. எப்படி? நான் ஒன்று என்ன செய்வேன்? ஆண்டவரே இந்த பக்கெட்டில் இருக்கிறது எல்லாம், காணிக்கப்பட்டியில் இருக்கிறது எல்லாம் ஆண்டவரே இப்போ நான் திறந்து கொடுக்குறேன், ஆசீர்வதிங்க. இனி இவள் கலசத்தில் ஒரு நாளும் எண்ணெயும் மாவும் குறையவே கூடாதுன்னு ஆசீர்வதிப்பது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சரியான வெளிச்சம். ஏய், சபையிலே திருடிட்டியா, நீ சபிக்கப்பட்டிருப்பாயாக அப்படி நான் சொல்லணும். ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு சபைக்கு தெளிவாக தெரியணும் கர்த்தருடைய நோக்கம் என்ன, தேவனுடைய அளவு என்ன என்பது சபைக்கு தெரியணும். உச்சிதமான கோதுமை. உனக்கு ஒரு ஊசி கோதுமை கூட வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, ஒரு கோதுமை கூட வாங்குறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னா அதை நீ நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இது அவர் உண்டாக்கின பூமி, நீ அவருடைய ஆளு, அவர் தான் உன் எதிர்காலம். ஆனபடினால் அவர் சொல்றதா நீ ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ என்னது சம்பவம் நிறைய இருக்குது, ஒரு வசனத்தை தாண்டலை. எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டால் எப்படி கொடுப்பாரு? மிகச்சிறந்ததை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு தேன் பிஸ்னஸ், அந்த பிள்ளை அப்பா வந்து தேன் பிஸ்னஸ் பாருங்க, அதனால் அவ சிறந்ததை எனக்கு கொண்டு வர முடிஞ்சது. சர்வவல்ல தேவனுக்கு எல்லா பிசினஸ் இருக்கு. நீ என்னென்ன கேட்கிறியோ எல்லாமே அவர்தான் ஜீவ ஊற்று, அவர்தான் பிறப்பிடம், ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமே அவர்தான். நீ அவர்கிட்ட கேட்குனா அவர்கிட்ட தான் தி பெஸ்ட் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம்னா எல்லாரும் விசுவாசி தான். விசுவாசியா சர்ச்சில் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? உங்களை பார்த்தா விசுவாசியா, கொஞ்சம் கம்மல் எல்லாம் போடாமல் இருந்தா விசுவாசியா, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம யாரு? தி ஃபெய்த். சொல்லுங்க, தி பெஸ்ட் மாதிரி தி ஃபெய்த். சாதா ஃபெய்த் இல்லைங்க, சாதா விசுவாசம் இல்லைங்க, விசேஷமான ஃபெய்த்து, உச்சிதமான ஃபெய்த்து, தி பெஸ்ட் மாதிரி தி ஃபெய்த். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த சர்ச்சில் இருக்கீங்க? எப்படி? எப்பவுமே என்ன இருக்கணும், அது மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ராபா ஷெட் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 147 13-14. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி, உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது சும்மா எடுத்தோம் பறிச்சோன்னு சும்மா வாரியெல்லாம் போட மாட்டார், வாரி இறைப்பார், எல்லையெல்லாம் பாதுகாப்பார். கண்ட கழுதெல்லாம் வராது, நிறைய இருந்தது பாருங்க, 2-3 எலி இருக்குல்ல, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. கேட்டிருக்கீங்களா? நல்ல கோதுமை பார்த்துக்கிடுங்க, ராஜஸ்தான்லேருந்து கெட்டி சுமந்து கொண்டு வந்தோம், அப்போ நிறைய இருந்தது, 3 வருஷத்துக்கு சாப்பிடலாம், அப்படி இருந்தது. எப்படி வந்து 2-3 எலியலும் ஒரே வாரத்தில். புரிஞ்சுதா? கர்த்தர் தி பெஸ்ட்டை மட்டும் கொடுக்க மாட்டார், உன் எல்லைகளை பாதுகாப்பார். எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும், எல்லைகளில் சமாதான கொடி பறக்கும். இந்த கொடியை கொடிக்குள்ளே சமாதானமாக வந்தால் போகலாம்,
வேற மாதிரி வந்து தொலைச்சிருவனாக்கும். கர்த்தர் எல்லையில் சமாதான கொடி பிடிக்கிறாருன்னா வடிவேல் மாதிரி இல்லை. எப்படி சண்டை புக்கு முடிச்சுட்டு எதிரியை பார்த்து பயந்து பிடிக்க மாட்டார் வெள்ளை கொடி. இது வெள்ளை கொடியாக இருக்கிற வரைக்கும் நீ தப்புன, இது வேற மாதிரி கலராக மாறும். ஏன்னா இது வெள்ளை, என்ன கலரில் வேணாலும் மாறும். ரொம்ப கவனமாக இருந்துக்கன்னு அர்த்தம். புரியுது? அப்போ தேவன் உங்களை போஷிக்கும் போது உச்சிதமானதை சிறந்ததை போஷிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சிறந்ததுக்கு சிறந்த பாதுகாப்பும் இருக்கும். அப்போ என்னது? எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமை, திரும்ப உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாகின்றார். உபாகம் திருப்புங்கள். உபாகம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையில் உள்ள தேனையும், கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். எப்படி? கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு? உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனுங்க, உங்கள் வேலையில் ஒரு ப்ரமோஷன், உங்கள் தொழிலில் ஒரு ப்ரமோஷன். வாழ்க்கையில் எப்படி ப்ரமோஷன் வரும்? உங்களுக்கு தேவைகள் எல்லாம் உங்களுக்கு மிகுதியாக சந்திக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கை அடுத்த ப்ரமோஷனுக்கு போகும் இல்லையா? வேலையில் ஒரு ப்ரமோஷன் வருது அடுத்த நிலைக்கு இல்லையா? சம்பளம் உயரும், உங்கள் மேனேஜர், சூப்பர் மேனேஜர், அப்படி இப்படிலாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த கேடர் வருது. தொழிலில் ப்ரமோஷன் எப்படி வரும்? தொழில் எப்படி வரும்? 10 பாக்கெட் மாவு ஊற்றுது, 100 பாக்கெட் மாவு விற்றுரும் பாருங்க. அப்போது அது ப்ரமோஷன் ஆயிடுச்சு, அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. அப்போது தேவன் உங்களை உயரத்தில் கொண்டு வர்றது மாத்திரம் அல்ல, பார்த்துங்க, உயரத்தை உங்களை ப்ரமோஷன் பண்ணுறது மாத்திரமல்ல, அப்போவும் உங்களுக்கு எல்லா பலனையும் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையின் தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையில் வடியும் எண்ணெய் என்ன? எந்த பாறையிலடா ஒளிஞ்சுது எண்ணெய்? என்ன உருட்டுன்ற மாதிரி. கற்பாறைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் பார்த்துருக்கீங்களா? செக்கில் பார்த்தீங்களா? இதில் செக்கில் ஆட்டினா அவன் எதில் போட்டு ஆட்டினானோ என்னதோ, செக்கு எண்ணெய் அப்படின்னு எழுதின உடனே நம்ம ஆளுங்க உள்ளதான்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்கல்ல. இருக்கட்டும், செக்கிலே ஆட்டினதுருங்க. முன்னாடி கல்லில் போட்டு ஆட்டுவான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா? அதுதான் கல்லிருந்து வடியும் எண்ணெய். புரியுது உங்களுக்கு? கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. பாமாயில்னு ஒன்று ஊத்துறாவே, அதை எங்கண்டு எடுக்கிறாங்கன்னா பெட்ரோலும் டீசலுக்கும் இடையில ஒன்று இருக்குமா, கீழுக்கு இடையில ஒன்று இருக்குமா. எப்படி? கடைசியாக வரும்ல தாறு இல்லையா? அந்த கடைசியில் பெட்ரோல் இதெல்லாம் தாண்டி கடைசியில் ஒன்று வரும், தாறு. ரோட்டில் போடுவீங்களே, நடந்து வரையில, இப்போ நடக்க மாட்டீங்க, வண்டி விட்டு வரையில, அதுக்கு இடையில இருக்கிற ஒரு ஐட்டமா என்னது? சொல்லுதாவ அப்புறம் என்ன ஜெயிலில் பிடிச்சி போடக்கூடாது அப்படி சொல்லுதாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவருங்க பாருங்க, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயை அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துகிறீர்கள்? ஒளிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. ஒலிவ எண்ணெய் எங்களுக்கு ரேஷன் கடையில் இருந்து பாமாயில். தப்பில்லை, நீ பாமாயில பயன்படுத்த தப்பில்லை. ஆனால் தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற உயர்ந்ததை எனக்கு தருவார் என்பதை விசுவாசிக்க தவறாத. கர்த்தர் உன்னை உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு ஆண்டவர் எப்படி போஷித்தாராமா? எப்படி போஷித்தாரா?
கல்லிலிருந்து வடியும் எண்ணெயை உண்ணும்படி செய்தார் இல்லையா? அப்போ எல்லாம் எண்ணெய் என்னது? என்னன்னாலும் அப்போவே ஒலிவ எண்ணெய் தான் பாருங்க. இங்கே நமக்கு என்னது? தொட்டு வைக்கிறதுக்கே இல்லம்லா. ஒருவேளை இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே உங்கள் இருதயம் வைராக்கியம் கொள்ளுவதாக. தேவன் உங்களுக்கு சிறந்ததை தருவதில் அவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் ஸ்ட்ராங்காக விசுவாசிங்க, இன்னையிலேருந்து விசுவாசிங்க. ஆண்டவரை, நான் சிறந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவேன், நான் சிறந்ததை தான் உண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏழையோட போய் சாப்பிடு, ஒன்றுமில்லாதவோடு கலந்து கொள், எல்லாம் செய். ஆனால் அந்த ஒன்று இல்லாதவன் உன்னை அழைக்கும் போது அவனுக்கு ஒரு விசுவாசம் வரும். இவன்கிட்ட எல்லாம் இருக்குதுடா, இவன் வந்து சாப்பிட்டான்னா என் சாப்பாடு ஒரு நாளும் குறைவு இருக்காது, இவன் மேல் கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. சில்லறையை விசுவாசிச்சா கடைசி வரைக்கும் என்னது? கண்டக்டர் மாதிரி சில்லறையை தான் தட்டிட்டு இருப்பேன். நீ பேங்க்ல உள்ள கேஷியர் மாதிரி இருந்த என்ன சுக்கா, பணத்தை எடுத்தாட்டா இப்படி சிந்திக்கலாம். இல்லைன்னா ஹல்லேலூயா. நீ நம்புகிற, நீ கேட்கிற, நீ எதிர்பார்க்கிற சர்வ வல்ல தேவன் உனக்கும் எனக்கும் விரும்புகிறது. அவர் உனக்கும் எனக்கு வாக்களித்தது என்னன்னா, உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், இதை தான் உட்கொள்ள செய்வாராம். இதை தான் உனக்கு சாப்பிட தருவாரா, சிறந்ததை தான் உனக்கு கொடுப்பாரா. சிறந்ததை விசுவாசி, சிறப்பான வாழ்க்கை உனக்காய் வெளிச்சமிடப்படும். ஹல்லேலூயா. அப்படியே திருப்புங்க யோபு. யோபு 29 திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என்னத்த? யாரு? கிறுக்கு பய. தோசைக்கு நெய் தோசை கேட்டாலே அவன் 2 ரூபாய் மாவு ஊற்றி லைட்டாக ஒரு நெய்யை எடுத்து தடவி விட்டா 60 ரூபா வாங்குறான். நம்ம வீட்டில் நெய்யை வேண்டி தடவுனா பத்தவே மாட்டேங்குது. நெய் வேற. அவன் என்ன செஞ்சானா சொல்லுங்க? என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். இன்னைக்கு நீங்க போறிய ஒரு டப்பா நெய்யை வாங்குறிய, டப்பா மொத்தத்தையும் திறந்து 2 காலை உள்ள விட்டு கடக்கு 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 கடக்குன்னு கடையிறியே. எப்படி? கடக்கு 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 கடக்குன்னு கடையிறியே. அடுத்த அந்த எண்ணெய் என்ன செய்விய? சறுக்கி விழுவீங்களோ? நம்ம புத்தியே சறுக்கி விழுற புத்தி. சறுக்கி விழுற புத்தியிலே இருக்கிறபடினாலாம் பிரச்சனை. அது சறுக்கும்ல. டேய், டப்பா நிறைய எண்ணெயை தந்து உன்னை குளிக்க வைக்கிறாரு, காலை கழுவ வைக்கிறாருன்னா எத்தனை வேலைக்காரரோட தருவார் இல்லையா? நெய்யிலேயே பெடிக்கூர் பண்ணுவார். என்னது பெடிக்கூரா? நெய்யிலேயே பெடிக்கூர். அது என்ன முடிக்கூரா? என்னென்ன சொல்லுவோமா? பெடிக்கூர். என்னதோ உண்டுன்னு எனக்கு லைட்டாக மைல்டாக ஒரு இடி இடிச்சுது. பெடிக்கூர், மெடிக்கூர், குடிக்கூர், இதெல்லாம் என்ன செய்வாராம்? எதில் பண்ணுவிய? பச்சை வெள்ளம்லா நெய்யில். ஹலோ, நல்லா இருக்குதுல்ல நெய்? நெய் பாருங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காய் எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. யோபுக்கு நதி எங்கிருந்து எண்ணெய் எப்படி வந்துச்சா? எங்கோட்டு வந்தது? கண்மலையிலிருந்து வடிஞ்சா வந்தது, நதி போல ஓடி வந்துதான். உங்கள் ஊரில் நதி எப்படி ஓடி வரும்? இங்கே எந்த நதி ஓடிச்சு? அப்படியே நிற்கிது இல்லையா? ஆனால் ஓடும் எப்போ தெரியுமா? மலை மலையாக கொட்டி அப்படியே அணையெல்லாம் திறந்து விடம்போம், கொப்ப
கொப்புளிச்சு சாடி வரும்ல, என்ன இந்த பயிலு கல்ல அவன் பொறாம வருது அவங்களுக்கு. யோபுவை பார்த்து பொறாம வரலையா? அவனை பார்த்து என்னடா பொறாம வரும்? எங்களுக்கு டேங்கர் கால் கணக்கில் கப்பலில் வந்துட்டு இருக்குல்ல, சவுத் ஆப்பிரிக்கா எண்ணெய் எப்படி வருதா? வரணும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எண்ணெய் எல்லாம், தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஒரு லிட்டருக்கு 300 ரூபா வைக்கும்போது நீ ஒலிவ எண்ணெயே 300 ரூபாய்க்கு கொடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 50,000 ஏக்கர் வாங்கி ஒலிவ மரத்தை நட்டு அதை எல்லாம் பிச்சு பிடிங்கி என்ன செய்யணும்? பிழிஞ்சு டேங்கர் லாரியில் அனுப்பி அங்கே போர்ட்டுக்கு கொண்டு வந்து கண்டெய்னர் லாரியில் ஏற்றி அப்படியே கப்பல் வழியாக எங்கே வரணும்? இந்தியா இல்லை, பக்கத்தில் என்ன வருது? விழிஞம் வருதா? ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் யோசிக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 50,000 ஏக்கர் இருந்தால் என் பொருளை கொண்டு வரும்போது எப்படியெல்லாம் லாபம் வரும், எந்த போர்ட்டில் கொண்டு இறக்குனா எனக்கு லாபம், இதெல்லாம் யோசிச்சு வச்சேன்னா முதல்ல கிறுக்கேன்னு சொல்லுவான் அவன். கிறுக்கு போட்டா பைத்தியம் உச்சத்தலை ஏறி இருக்குன்னு சொல்லுவாவே. ஆனால் பாருங்களேன், விழிஞ்சத்தில் எதுக்கு போற்றுவதோ அப்படின்னா, தூத்துக்குடியில் வருகிற எக்ஸ்பென்ஸை விட, எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கார் ஜெகன், அவன் தூத்துக்குடி போர்ட்டு கமிஷனரில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாரு அவர். பாருங்கள், அப்போவே அவன் சொல்லுவான், விழிஞ்சத்தில் வரும்போது தூத்துக்குடி போர்ட்டில் வர்றதை விட, சென்னை போர்ட்டில் வர்றதை விட, கொச்சினில் வர்றதை விட இங்கே வர்றது இந்திய நாட்டுக்கு லாபமா? புரிஞ்சுதா? இந்திய நாட்டுக்கே லாபம் வந்தா ஏல தோட்ட வாரத்தில் கருங்கல்ல மாத்தாரில் பெருங்கம்பளைய சொல்லியாச்சு தோட்டவாரம்னு, மாஞ்சகோணத்தில், ஆலஞ்சியில், வேர்க்கிளம்பியில் எவ்வளோ லாபம் வரும்? வருமா வராதா? அதாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஏர்போர்ட் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குல்ல, நம்ம ஒரு வண்டி எடுத்து ஓடலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, திருவட்டாரில் வரணும். எப்படியே திருவட்டாரில் வரணும், ஆட்டோ பிடிச்சிக்கு நிற்கப்படாது. என்ன செய்யணும்? அதுலேயே என்ன இருக்கணும்? ஹெலிகாப்டர் இருக்கணும். குஷ் அப்படியே சர்ச்சுக்கு மாடியில் வந்து இறங்கி புஷ்குன்னு அப்படி மாடியில் ஹெலிகாப்டரில் வரவங்களுக்குன்னே ஒரு என்னது கனவு காணுவீங்களா? சபைக்கு கனவு காணுங்க, வீடு நிஜமாகும். ஹல்லேலூயா. உன் வீடு இப்படியெல்லாம் மாறும். வீட்டிலே லிஃப்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? என்னையா நான் சபைக்கு நான் நம்ம சபை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்லட்டா பொறாமப்படக்கூடாது. வந்தவுடனே 2 எக்ஸ்கலேட்டர் இருக்கும். எப்படி? சிலவங்க பாட்டி அம்மா எல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இந்த சகிதாளுக்கு அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதனால தான் அவங்க லேட் பண்ணி வர்றாங்க. அவங்க இனி வந்து அப்படியே நிற்பாங்க. அப்படியே எக்ஸ்கலேட்டர் என்ன செய்யும்? குஷ்ன்னு வந்து என்ன செய்யும்? அப்படியே பாஸ்டர் கிட்ட வந்து நிற்கும். ஹல்லேலூயா. வீட்லேயும் ஆராதனை, வழியிலேயும் ஆராதனை, எக்ஸ்கலேட்டரில் ஆராதனை, நேரத்தில் வந்து ஷாரா தாரா ரா 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 நல்லா இருக்கும்ல? ஆமாம். ஹல்லேலூயா. எக்ஸ்கலேட்டர் இருக்க போகுது, லிஃப்ட் இருக்க போகுது, எல்லாம் இருக்கணும். ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு இல்லாதது ஒரு பயிலும் இருக்கக்கூடாது. யாருக்கு? ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் வடியும் எண்ணெய கற்பாறையிலிருந்தும் எனக்கு கொடுப்பார். எனக்கு வாக்களிக்கப்பட்டது அப்படி. நான் வேண்டாம், என்னை பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன மாதிரி இருக்கலாம். இப்போ சொல்ல மச்சல சொல்லணும். என்னது? எல பிசாச பார்க்கறதுக்கு தான் பிச்சைக்காரன் மாதிரி இருப்பேன். மவனே, வாக்குத்தத்தம் இருக்குது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் இருக்குது. பிச்சைக்காரப்ப நீ தான், உனக்கு ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே திருப்புங்க. நீ காலதாண்டா கழுவுவ, நான் மொத்த உடலையே கழுவுவேன். சொல்லணும். ஏன்னா யோபுக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும்
மேலானதை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு நிரந்தரமாக்கி இருக்கிறார். நித்திய நாட்களுக்கு நிரந்தரமாக்கி இருக்கிறார். மைண்டட் ரைட். திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச மேட்ரு. ஆனால் இப்போ ஒரு குழப்பம் வரப்போகுது பாருங்க. மத்தேயு 14:15 வாசிங்க சிஸ்டர். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்களேன். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். 1.5 சென்ட் நிலமும் எப்படி 1.5 சென்ட் நிலம். இதில் போய் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக ஃப்ளைட்டு வரமா, ஹெலிகாப்டர் தளம் வருமா, மேலேருந்தே எக்ஸ்கலேட்டராம், கீழேருந்து எக்ஸ்கலேட்டராம், லிஃப்டாமா அப்படின்னு யார் சொல்லுவான்? பிசாசு சொல்லுவான். விசுவாசம் இல்லாதவன் சொல்லுவான். ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்கிறார், எங்கள்கிட்ட 5 அப்பம் தான் இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க? 5 அப்பம் தான் இருக்குது. எத்தனை பயிலு இருக்கானுன்னு பார்த்துக்கிடுங்க. 5 அப்பமும் எல்லாம் 2 மீனும் தான் இருக்குது. பொரிச்ச மீன் 2 அப்படியே இலையில பொதிஞ்சு வச்சிருக்கு. 5 அப்பம் அப்படியே மடித்து வச்சிருக்கு சப்பாத்தி. இதை சொல்கிறானுங்க பாருங்க. இது சொல்லும்போது 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எதை கொண்டு வர கேட்டாரு? அதங்க இருக்கட்டுன்னு சொல்லலை. நம்ம ஆளுங்க என்ன, நீ அதை வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கா, என்ன 5 அப்பம் உனக்கு போகிற வழியில் பிரயோஜனப்படும் அப்படியே சொன்னார். இலை இருக்கிறத எடு. என்னது இதில் நோட் பண்ணணும். எப்படி காணிக்க கொடுக்க 5 பைசா இல்லை, பின்ன சாவாத எண்ணத்துக்கு இருக்கிய. சிரிப்பு வரலையே, அழுகதானே வரணும். அட்லீஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒருவனும் இருப்பதில்லை. ஆண்டவர் என்ன கேட்பார்னா, உனக்கு என்ன வேணுமோ அதில் உனட்ட என்ன இருக்கு. சாரி பார்த்து விதவை கிட்டே அதான் போய் கேட்டார். என்ன இருக்கு? இத்தனை ஒன்று அடை இருக்குப்பா, அதை ஊற்றித்தா. எப்படியே நான் நல்லா வரும்போது சபைக்கு நல்லா செய்வேன், நீ செஞ்சு கிழிப்ப. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். திஸ் இஸ் அ மேட்டர். நான் சொல்கிறேன் பிள்ளைகளே, இங்கே 5 அப்பத்தை 5000 பேருக்கு எப்படி தெரியுமா போஷித்தாரு? சும்மாலாம் போஷிக்கல, அதை 5ஐயும் கொண்டு வாங்கன்னு சொன்னார். எப்போ அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் உடன்படிக்கையானவரிடத்தில் போய் சேர்ந்ததோ அது திரும்ப கொடுக்கப்பட்டது. 5 அப்பத்தை அவராக சாப்பிட்டாரு. சரி, நான் சாப்பிட்டு போகிறேன், நான் 3-4 பிரசங்கிச்சிருக்கேன். எப்படியே இரவும் போல நல்லா பசி. நீங்கள் என்ன செய்வீங்க? பாஸ்டர் பாவம், அவரை கழனியில் உட்கார வச்சு நல்லா மங்குன்னு கொடுத்துட்டு அனுப்ப நினைப்பியலா இல்லையா? அப்படி தானே நினைப்பிய? ஆனால் இங்கே அவர் அப்படி செய்யலை. அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரையும் உட்கார வைங்கன்னாரு, பந்தி இருக்க சொன்னார். அங்கே மேட்ரு ஆயிடுச்சு வேற மாதிரி. எப்படி ஆயிடுச்சான்? அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களை அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா! விதைக்கிற எவனும் அறுப்பான் என்று சொல்லப்பட்ட வசனம் இங்க எப்படி கிரியை செஞ்சிருக்கு பாருங்க. விதைக்காம அறுக்க முடியாது சிஸ்டர், பிரதர். ஐ அம் டேம் ஷுர். மாற்றமே கிடையாது.
அது ஒரு பிரமாணம். ஹல்லேலூயா. பிரமாணத்தை கொடுத்தவரே கையிலே போகுது. நீங்க விதைக்கும் போது யார் கையில் போகுது? உங்க விதை அவர்கிட்டே போகுதுங்க. அவர் எப்படி அதை செய்வாரு? எப்படி வச்சிருப்பாரு? இவன்கிட்ட எப்படா வாங்கலான்னு நினைச்சேன். வசமா இந்த வார்த்தையை சொன்னோன்ன இன்ஸ்பயர் ஆகி விதைச்சிட்டான். இனி நான் கொடுக்க மாட்டேன் அப்படி வச்சிருப்பாரு. வார்த்தையை அழித்து விதையை உருவாக்கினவர் அந்த விதையை மறுபடியும் உன்னிடத்தில் கேட்கிறார் என்றால் உன்னுடைய விசுவாசத்தை கேட்கிறாரு. உன் விதையே இல்லை, உன்கிட்ட இருக்கிறத புடுங்கிறது இல்லை, அவர் விசுவாசத்தை கேட்கிறாரு. ஏன்னா உன்னை உன் தேவைகளை சந்திக்க மட்டும் கர்த்தர் உன்னை அழைச்சுண்டு வரல, உன்னை திருப்தியாக்க, உன்னை நிரம்பி வழிய, ஆலையில் புரண்டு ஓட, மலையிலிருந்து எண்ணெய் வழிந்து ஓட அல்ல, ஆறு மாறி தள்ளி பிச்சுக்கிட்டு ஓடி வந்து உன்னை நிரப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு என்ன வேணும்னா காலையில் 2 தோசை, தொட்டுக்க லைட்டாக சம்மந்தி, நல்ல தோசையை பிச்சு நல்ல சாம்பாரில் போட்டு கலக்கி சட்டினியில் அப்படியே உங்கள் தண்ணி சட்டினி இல்லை கட்டி சட்டினி அப்படியே எடுத்து லவ்வி அப்படியே வச்சு கொழு கொழாக சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும்? கூட கொஞ்சம் நெய்யையும் ஊற்றணும். எப்படி? காலைல தானே ஊற்றச்சுனியா, அட சாப்பிட்றதுக்கும் ஊற்றலாம். ஊற்றி என்ன செய்யணும்? கொழு கொழாக சாப்பிட்ணும். தோசை எப்படி இருக்கணும்? ஊத்தாப்ப மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே முருவலா. எப்படி? அது ஹோட்டலில் போய் கேளு, ஏன்ட்ட கேட்குற? உட்கார்ந்துருந்து உன் புருஷனுக்கு அழகா முருவலா ஒரு தோசையை இயேசுவின் நாமத்தில் நீ போட்டு கூட, அவன் வாழ்நாளில் எங்கேயுமே ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டான். சென்னைக்கு போனாலும் நீ என்ன செய்வ? எளவு 2 நாள் ஆப்பத்துக்கு மாவரைக்காமல் உட்காந்துடலாம்டா டேய் அப்படின்னு இருக்க மாட்டேன். அவர் கேட்பார் அன்போட, ஏம்மா எனக்கு அங்கே போனாலும் நல்ல சாப்பாடெலாம் இருக்குது, அந்த பவன் இந்த பவன் நிறைய ஹோட்டல் இருக்குது, ஆனாலும் நீ எனக்கு முருவலா ஏதாவது ஒன்று செஞ்சு கூட அன்போடு கேட்பார். சென்னையில் போனாலும் என்ன வரும் நினைவுகள்? நியூயார்க் காற்று, நியூயார்க் காற்று மாதிரி சென்னை காற்று வீசும்போது எது வரும் ஞாபகம்? அப்படியே மனைவிக்கு ஞாபகம் வரும். இது போகும்போதே கரிச்சு ஒட்டி உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் விஷம். ஐயோ, இவனுக்கு முறுவல் முறுக்கி முறுக்கி என் வாழ்க்கை முறுங்கினதே அல்லாமல். நீங்கள் கர்த்தரால் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் உங்களால் எல்லாரும் திருப்தி அடைவார்கள். நீங்கள் தேவனுக்கென்று செய்தீர்கள் என்றால் உங்கள் புருஷன் திருப்தி அடைவார். நீங்கள் தேவனுக்கென்று செய்தீர்கள் என்றால் உங்கள் மனைவி திருப்தி அடைவாள். நீங்கள் பிள்ளைகளுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வம்சம், நான் தேவனுக்கென்று இதை செய்கிறேன் என்றால் உன் பிள்ளை திருப்தி அடையும். உன் பிள்ளை உன்னால் போஷிக்கப்படுவார்கள். உன் மூலமாய் கர்த்தர் போஷிப்பார். புரண்டு ஓடும் எனது நன்மைகள், ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். உன் பிள்ளை பற்றி உனக்கு கவலை வராது, குடும்பத்தை பற்றி கவலை வராது. ஹல்லேலூயா. பாருங்களேன், 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து நீங்கள் நான் தரேங்க 5 அப்பம் தரேன், இப்போ வயல சிஸ்டர் தரேன் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, எல்லாரையும் போஷிச்சு அனுப்புங்கடா, என்ன செய்வீங்க? நானும் விசுவாசத்தில் கொடுத்துட்டேன், சிஸ்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 பாஸ்டர் நீ தந்தியான நிறைய பேர் இருக்கணுமே. ரூபன் பிரதர்லாம் இருக்க நல்லா தின்னுவார் பாருங்க, சரீரம் கிடக்க கடை. இப்படியெல்லாம் பார்த்து நீ போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ யாரும் செல்சியாவா அல்பியா மொத்தமாக காலி பண்ணிடுவா, 5 பைசே கிடைக்காது உனக்கு. இதெல்லாம் நீ பார்க்கப்படாது.
அப்பாடா 5 அப்பத்தையும் 2 மீனையும் தந்து இந்த மனுஷனெல்லாம் கிராஸ் பண்ணி எல்லாரையும் போஷிக்கணும். இந்த மனுஷனெல்லாம் கிராஸ் பண்ணி யார் கடைசியில் ஒன்றும் இல்லையா அன்னைக்கு நிக்லின் வரைக்கும் போஷிக்கணுமே. அவனுக்கு கொடுத்தா 2 அணத்தை பிச்சுக்கு உதறுவானே, மீனை பாதி தின்னுட்டு பாதியை ஓட்டுருவானே அப்படின்னு கீழே விழுந்த மீன். முதல்ல நான் சொல்கிறேன் வேற எப்படி, முதல்ல சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்கள். இது எப்படிடா பிச்சு கொடுக்கறது? போன வாரம் எங்கேயோ போயிருந்தேன், முழுசாக கொடுக்கலன்னா அழுதுருவான். யாரு? பப்படம். யாரா அது? யாரு? ரக்ஷன். அப்பளம் கேட்டான் அம்மாட்டேருந்து, நான் அவனை உருவி எடுத்து அப்பளம் கேட்டோன்னே அப்பளம் தருவேன் ஒழுங்கா இருப்பியா அப்படின்தான். நான் அப்பளத்தை கொடுத்தேன், எடுத்த அப்பளம் 2ஆக பொடிஞ்சுது. எனக்கு தெரியாது இந்த கதை. எடுத்த அப்பளம் 2ஆக பொடிஞ்ச உடனே அவனுக்கு பெருசாக கொடுத்துட்டு சின்னதை நான் வச்சு இந்த கையில் வச்சுருக்கிறேன். வச்ச உடனே அவன் அப்படியே பார்க்குறான், ஒரு சைஸாகவே பார்த்தான். ஏன்னா அது புரியல. நான் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன்டா நீ அதை சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடித்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பிறகுதான் தெரியுது அவன் பப்படத்தால் பெரிய ஒரு பரம்பரையே தூக்குனுவேன்னு. பப்படை கொஞ்சம் பொடிஞ்சாலும் அறக்கட்டளையை ஃபார்ம் பண்ணி ஆளையே அழிச்சிரு ஆளுன்னு சொல்லிட்டு 2ஆவதும் புரிஞ்சுது. பார்த்தா முழு பப்படம் கொடுக்கலாம் ஒத்தாளை விட மாட்டான் அப்படின்னு. பார்த்தியலா, நான் அரை பப்படம் தான் கொடுத்தேன், அவன் மொத்தத்தில் கிளியர் ஆகிட்டான். அப்போ என்னதாங்க தேவக்கரம். ஹல்லேலூயா. உன் இருதயத்திலிருந்து நீ விசுவாசித்து எதை செய்தாலும் அது வாய்க்கும். கர்த்தர் உன்னை கட்டளையிட்டார்னா தேவன் பாருங்க, அந்த இடத்துல 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா, 12 பயலுக்கும் ஆளுக்கு ஓர கூட கொண்டு போனானுங்க. ஏன் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலு? ஏன் நான் சொல்கிறேங்க, அவரிடத்தில் நெருங்கி அவர் பாடுகளை அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி அவர் பாடுனா என்னது? இவ்வளோ பேர் இருப்பாங்க, 5 அப்பம் தான் இருக்கும், 2 மீன் தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லுவார் வந்துட்ட, இதுதான் சரி ஆண்டவரே, நீ எல்லாத்தையும் செய். சரி ஆண்டவரே, கரெக்டாக காரியம் நடக்கும். சரி ஆண்டவரே நீ சொன்னேன்னா கடைசி வரைக்கும் காரியம் நடக்கும். எல்லாரும் போஷிக்கப்படுவார்கள். அவரோடு சேர்ந்து பாடுபடணும். எப்படி பாடுபடணும்? எல்லாரையும் பந்தி உட்கார வச்சுட்டு இப்போ இல்லைன்றான், எங்கேயோ அங்கே சூடாகிட்டு இருக்குதான், எங்கேயோ புதுசாக காய்ச்சுறாங்கன்னு அப்படி ஒன்று விட மாட்டார். கர்த்தர் பந்தி இருக்க சொன்னார்னா பரிமாற சொல்லுவார். பரிமாற சொன்னார்னா கடைசி வரைக்கும் காரியம் வாய்க்கும். அந்த பரிமாற சொல்லுகிறவன் இருப்பான்ல, பரிமாறுறானுங்கல்ல, கூட இருக்கிறானுங்கல்ல, அவனுக்கு ஸ்பெஷலு. என்ன ஸ்பெஷலு? ஏன் அவனுக்கு ஒரு கூட எக்ஸ்ட்ரா கொண்டு போனானுங்க? விசுவாசிச்சானுங்க. திரும்பி பேசலை. கர்த்தர் செஞ்சிருக்காருன்னு இல்லையா? 5 அப்பம் 2 மீனும் அப்படி தானே? எத்தனை பேர் விளம்பியிருப்பாங்க? 12 பேர் இல்லையா? ஒரு குட்டையில் தான் இருக்கணும் இல்லையா? விளம்பியிருப்பானோ போயிட்டே இருக்குது இல்லையா? அந்த வேகத்தில் போயிட்டே இருக்குது. 12 பேரும் விளம்புறதற்கு 12 கூட ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் கர்த்தர். வெறும் கூட தானே இருந்திருக்கும். இல்லை 12 கூட மிச்சம் எடுத்தானுங்கல்ல, 12 பேரும் ஆளுக்கு ஒரு கூட ஏற்கனவே வச்சுருந்தானு போல, அப்படி தானே இல்லையா? பேதுருக்கிட்ட கொடுத்துருப்பாருன்னு வைங்களேன். பேதுரு ஆளே வெட்டிடுவான். அப்போ விசுவாசிக்க மாட்டானா என்ன? எடுத்து கொடுக்குறான். யாக்கோபு வந்தாச்சு, எனக்கும் தாடா, நானும் எனக்கு குட்டையில் கொஞ்சம் மாறி வச்சாச்சு. அப்படியே கொடுத்து எல்லாருக்கும் விளம்பரனுடைய கையில் அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் நிரம்பி வெளியத்தக்கதாய், அவன் குடும்பம் போஷிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவன் கூடைகளை 12 சீஷருடைய கூடைகளையும் ஸ்பெஷலாக பிளஸ் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனோடு நெருங்குங்கள், அவருடைய உபத்திரவத்தை சகித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் கட்ட காலை முன்ன வைங்க, அவ்வளோதான்.
உன்னால் ஒரு மண்ணையும் பிடுங்க முடியாது. ஆனால் காலை வச்சேன்னு வச்சுக்கோ, நீ எந்த ராஜ்யம் கட்ட உன் காலை முன்ன வச்சியோ அந்த ராஜ்யத்தை உன்னை கொண்டு கட்ட வச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதையும் சேர்த்து கொடுத்து அனுப்புவார். அதான் தெய்வம். மாம்சத்தில் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த பூமியில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 3ஆம் தேதி இல்லையா நமக்கு இந்த சர்ச் டே வருது. சாப்பாடு எப்படி வைக்க போகிறோம்? 5 அப்பம் தருவேன். எவ்வளோ? 2 மீன், நல்ல ஃப்ரை மீன், 2 அன்னம், சூப்பராக இருக்கும். வயலட் கையில் கொடுக்க போகிறேன். இல்லை யார் கையில் வேணும்? யார் கையில் வேணும்? எரி வாங்கிறதுக்கு சொல்கிற, அடிபடுறதுக்கு சொல்கிற, உண்மையில் யாருக்கு வேணும்? கர்த்தர் உங்களை போஷிப்பார். நான் சும்மா சொல்லலை. ஆத்துமாவில் அந்த தேவன் செய்வாருங்கிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், குறைபடவே மாட்டீங்க. குறைபடவே மாட்டேன். நான் என்னைக்காவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை போய் ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்ம கொடுக்குற ஆகாரத்தை என்னைக்காவது போய் நான் ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏன்? அதனால ஜெபிக்காமல் இருக்கிறதுல கர்த்தர் என்னை இங்கே நிற்க வச்சிருக்காருன்னா எல்லையில் அப்பா இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் ஏற்படாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை மட்டும் நீ செய். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் ஆலையில் எண்ணெய் புரண்டோடும். ஹல்லேலூயா. போகும்போது என்ன செய்யணும்? ஒலிவ எண்ணெய் வாங்கிட்டு போறிய. என்னது? சமையலுக்கு ஒலிவ எண்ணெய், குளிக்கிறதுக்கு நெய். என்னது? குளிக்கிறது எவ்வளோ டப்பாவில் குளிப்பிய? நெய் இல்லை, ஒரு 1/2 கிலோ போதும். தேய்ச்சி அப்படியே துணி வச்சு உருட்டி எடுத்துருவோம். அப்படியா? 4 பாத்திரம், 4 குட்டுவ நிறைய தண்ணி குளிக்கிறேன்னா 4 குட்டுவ நிறைய நெய். என்ன செய்யணும்? பாத்ரூம் எல்லாம் என்ன ஆகும்? நெய்யா நல்லா இருக்கும்ல. ஹல்லேலூயா. ஆசை வரல, ஆசை சிலருக்கு அப்படி வருது, பண்ணிடுவோம். சிலர் ஹல்லேலூயா. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய செழிப்பு கழுத்தளவு அல்ல, தலையளவும் அல்ல. கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே பரம்புவாய். கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே பரம்புவாய். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். பாயாசம் நல்லா இருக்கு, ஒரு கொஞ்சம் கூட ஊத்துங்க. நல்லா இருக்கு, இன்னும் பிரதர் சாப்பிடுங்க, போதும், 2 நல்லா இருக்கு, சாப்பிடு. போகும்போது கொஞ்சம் கொண்டு போறேலா, பாயாசம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இல்லை பாஸ்டர், தீந்து போச்சு பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பாயாசம் பிடிக்கும்னு, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தரணும்னு நினச்சேன். நான் இனி என்ன செய்வேன்னா, உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரீட் வைக்கிறீங்களா, எங்களை எல்லோரும் கூப்பிட்டு வீட்டு கூட்டெல்லாம் வைக்கும்போது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நீங்கள் உடனே அதை எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கக்கூடாது. அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கேட்பேன். எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் கொடுங்கன்னு கேட்பேன். என்னது? வலிச்சு நெக்கிடப்படாது, விசுவாசம் எல்லாத்தின் மேல் இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல?
யார் சாமி இது? நம்மளை உருவாக்கின சர்வவல்ல தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே நமக்கு இறங்கி வந்து இதெல்லாம் தந்திருக்காருங்க. யோபுவை அவனுக்கு என்னங்க இருந்தது? அவன் வேதனையின் காலத்தில் இருந்தான் பாருங்க. ஆனால் அவனை கழுவு வச்சிருக்காருங்க. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை அழகாக்குங்க. ஏதாவது ஒரு இடத்துல அழகு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல குறைவு இருக்குன்னா கர்த்தர் உங்களை அதில் நிறைவாக்க போகிறாருங்க, வழிந்து போக செய்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம்பளைங்கெல்லாம் சர்ச்சுக்கு எப்படி வரணும்? அடுத்த வாரம் சர்ச்சுக்கு எப்படி வரணும்? வாழை குடிசையில் என்ன சொல்லுதியே, எல்லாரும் கோட்டு ஷர்ட்டு போட்டு வரணும். ஹல்லேலூயா. பொம்பளைங்க எப்படி வரணும்? எனக்கு சாரி தான் உடுக்க சரின்னா 50,000 ரூபா பட்டு கட்டிட்டு வரணும். எப்படி? சுடிதார் போட தெரியாதுங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பட்டில் என்ன செய்யணும்? பக்காவாக வரணும். ஹல்லேலூயா. உன்னை பார்த்தாலே மணவாட்டி கம்பீரமாக வந்திருக்கா. ஏன்னா மணவாளன் இவளை கம்பீரமாய் வைத்திருக்கிறார். மணவாளன் இவளை போஷித்திருக்கிறார், மணவாளன் இவரை போஷித்திருக்கிறார். ஆகையால் இவன் இப்படி வந்தார் என்று சொல்லணும். கண்ட கண்ணெல்லாம் நொல்ல மாதிரி வச்சிருக்க கூடாது, கம்பீரமா வரணும். ஹல்லேலூயா. நானே கொஞ்ச நாள் கோட்டெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த போன வாரம் இதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் இங்கே ஒரு கிளப் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் தான் அதை உருவாக்கினது 2006 ஆரம்பிச்சது. நான் அதில் ஒரு 60 மெம்பர்ஸ் பக்கத்தில் எல்லாருமே கூலி வேலை செய்கிற பசங்க, நிறைய கொஞ்சம் பசங்க தான் படிக்கிற பசங்க. எல்லாரையுமே ஃபங்க்ஷனு சொல்கிறேன் நான். என் மேலே எல்லோரும் பயங்கர மரியாதை. நான் சொல்கிறேன், எல்லாரும் கோட்டு போடணும். எப்படி? பேண்டே போட தெரியாதுங்க. எப்படி? சிலருக்கு பேண்டே போட தெரியாது, அவன் வேட்டி கட்டி தான் பழக்கம். ஒரே ஒரு ஆள் மட்டும் என்கிட்ட சொன்னார், தலைவரை என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் இன்றைக்கி பேண்ட்டு போடுறேன், வெள்ளை சட்டையும் போடுறேன், என்னை இன் பண்ண தெரியாது, பரவாயில்லையா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார் சொன்னான். ஒருத்தன் மட்டும் பேண்டே போடாதவன். பாக்கி எல்லா பயல்களும் கோட்டு போட்டானுங்க. கோட்டு போட்டு அப்படி நிற்கானுங்க ரோட்டில் ஜம்முன்னு. எனக்கே ஒரு சக்கத்தில் நானே ஒரு 100 அடி தள்ளி போய் நம்ம பயல்களாடா இவனுங்க அப்படின்னு ஒரு கெத்து ஒரு இது வந்துச்சு பாருங்க. கண்டினியூ பண்ணேன், அப்படியே எல்லா வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணேன். என்கிட்ட இருந்த கோட்டெல்லாம் கொண்டு கொடுப்பேன். டேய் கோட்டு இல்லைன்னு வானுங்க, கோட்டு இல்லைன்னா போடா, ஏன் கோட்டை தரேன் அப்படின்னு சொல்லி கோட்டை போட்டு போட்டு எல்லாம் பெருசும். நான் கிளப்லேருந்து கொஞ்சம் விலகிட்டேன். சுமார் ஒரு 4-5 இயர்ஸாக நான் அங்கே இன்ஆக்டிவில் இருக்கிறேன். வெளியே இருந்து ஆலோசனை மட்டும் சொல்லுவேன். இந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன் நான், அது லாஸ்ட் சண்டே. அங்கே ஒரு ஆள் கோட்டு போட்டு வந்தார், ஒரு கெஸ்ட்டு கோட்டு போட்டு வந்தார். அந்த ஆள் கோட்டு போட்டு போக மாட்டார், எனக்கு தெரியும். ஏன்னா விளங்கலை, நான் அதெல்லாம் மனசிலாக்கல, இவர் கோட்டு போட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சேன். நான் கோட்டெல்லாம் போடலை, நான் சாதாரணமாக போயிருந்தேன். அவர் சொன்னார், சுமார் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்துல எல்லாருமே கோட்டு போட்டு யூஎஸ் பார்லிமெண்ட் மாதிரி, எந்த பார்லிமெண்ட் மாதிரி? அமெரிக்க பார்லிமெண்ட் மாதிரி இருந்தது. அதனால தான் நான் கோட்டு போட்டு வந்தேன், தயவு செய்து இது மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுது, டேய் நம்ம ஒரு எல்லையில் மட்டும் இல்லை, அடுத்த எல்லையை கடந்து போய் நின்றுருக்குறோம். ஒரு ஆடை எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை நீ, சபைக்கு அவ்வளவு கம்பீரமாவோ. ஆடை எப்படி போடணும் வேணா நான் சொல்லித்தரேன். என்ன பிராண்டு போடணும், என்ன ஸ்டைல் போடணும் எல்லாம் தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாவா சபைக்கு வர்றதுக்குன்னே மேக்கப் போடு. எங்க சனிக்கிழமை போய் ஹாய் பேபி யார்கிட்ட சொல்லணும்? புருஷன்கிட்ட சொல்லணும். ஹாய் பேபி, கிரெடிட் கார்டு ப்ளீஸ். எப்படி?
கிரெடிட் கார்டு ப்ளீஸ், ஐ வாண்ட் டு கோ டு பியூட்டி பார்லர் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் லன்ச்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் இட்ஸ் செல்ஃப் ஐ வாண்ட் டு கோ. நைட்டு தான் வருவேன், எனக்கு ஃபுல் மேக்கப்பில் வருவேன். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், காலையில் சர்ச்சுக்கு போயிடலாம். அப்படி வரணும். டே, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ என்ன சொல்லுத? இதுதான் ஆண்டவர் விருப்பம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் அவருடைய ஆலயத்தை அலங்கரிக்காம வேற எங்க அலங்கரிக்க போகிற? திருமணம் என்ன போட்டனா? அங்க போய் மாப்பிள்ளைக்கே போட்டி கொடுக்கறது. மாப்பிள்ளைய போய் பக்கத்தில் போய் நின்று இவன் பழைய ஹோட்டல்லாம் போட்டு யாரா மாப்பிள்ளை யாரு அப்படின்ற அங்க போட்டி கொடுக்கறது. எங்க போட்டி கொடு? ஹல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும். நான் சென்னையில் ஒரு சபைக்கு போயிருக்கேன் பாருங்க, ரொம்ப பிடிச்ச சபை. ஆடிட்டேன் நான். எப்படி ஆடிட்டேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு தானே இந்த பொண்ணை ஃப்ராக்கை பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா? நம்ம ஊர்லலாம் அந்த ஃப்ராக்கெல்லாம் கிடையாது பாருங்க. ஒரு 20 அடி ஃப்ராக் அங்கே கிடக்கும். அப்படியே ஒரு 4-5 பிள்ளைங்க அதை தூக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? லோ ஜீரோ பார்த்துருக்கீங்களா? 25,000 30,000 பேர் பெரிய கிரவுண்டில் வச்சு நியூ இயர் சர்வீஸ் நடக்குது. அந்த சர்வீஸில் ஒரு பொண்ணு இப்படியே வருதுங்க. எப்படி? 2 பிள்ளைங்க வேற அந்த ஃப்ராக்கை தூக்குறதுக்கு. ஆடிட்டேன். எப்படி? எங்க கல்யாண சர்வீஸா? நியூ இயர் சர்வீஸு. நியூ இயர் சர்வீஸுக்கெல்லாம் இதெல்லாம் டாப்பெல்லாம் கலந்துடணும். எப்படி கலந்து என்னென்ன கையில் இருக்கிற கை இதெல்லாம் பல்லெல்லாம் வச்சு உங்களை எந்திரமுள்ள பற்களாக தானே மாற்றிருக்காரு. இந்த ஏரியாவை மொத்தம் என்ன செய்யணும்? வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே பரம்பி கிரவுண்ட் ஆக்கி அதில் கடந்து என்ன செய்யணும்? ஓப்பன் கிரவுண்டில் என்ன செய்யணும்? நியூ இயர் சர்வீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கூட நிற்கிறீங்களா? இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க? வாரத்துக்கு 2 நாள் மேக்கப்பு. எப்படி? என்னைக்கெல்லாம்? சண்டே டியூஸ்டே. ஹல்லேலூயா. நைட்டு தானே இந்த லைட்டு போட்டிருக்கோம்ல. எப்படி? லைட்டு போட்டிருக்கோம்ல. உன் வீட்டில் இருளாக இருந்தால் எனக்கு என்ன செய்யறது? ஹல்லேலூயா. உன் இருளை வெளிச்சமாக்க தான் கர்த்தர் வந்திருக்கிறார். இதெல்லாம் தப்பு இல்லைங்க. கொஞ்சம் ஃபேஸெல்லாம் நல்லா அப்படி இப்படி வச்சுருக்க நல்லதுதான். அது நம்ம தரித்திரத்தின் சூழலை காட்ட வேண்டும் அல்லவா? ஏழையின் உள்ள அவ்வளவு பெரிய விஷத்தை கக்கேக்கு அப்படி ரெடியாக இருந்துட்டு வெளியில் மட்டும் ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை கிரெடிட் கார்டு கொடுத்து அனுப்புங்கள். ஹல்லேலூயா. காசு கொடுத்தாலும் போதுமாமா. கார்டு என்னத்துக்கு இல்லையா? அது வேற, அந்த டென்ஷன் வேற நமக்கு எதுக்கு இல்லையா? அதை நீ கட்டாமல் போ, என்ன வேணா செய், அது உன் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் காரியம் என்ன செய்யணும்? மணவாளனுக்கு முன்பதாய் மணவாட்டி ஆகிய சபை இப்படி தான் இருக்கணும், அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதை நான் வெளி அலங்காரத்தை சொன்னேன். நாட் ஒன்லி வெளி அலங்காரம், உள்ளான அலங்காரம். தேவன் சொன்ன வார்த்தையின்படி அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொட்டப்படத்தக்கதாய் உன் வாழ்க்கை செழிப்பதுதான். ஆலையில் எண்ணெய் புரண்டோடணும் பாருங்க. உன்னை திருப்தி ஆக்குறார் அவர், உன்னை திருப்தி ஆகிறார் பாருங்க. திருப்தி அடையணும் பாருங்க. நான் இந்த மேக்கப் எல்லாம் சொன்னதுனால உன்னை சொல்றேன். விஞ்ஞானிகள் உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள்? ஆதாம் ஏவாள் எப்படி இருந்திருப்பாங்க? தேவதைன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பல தேவதையை பல சைஸில் எல்லாம் பார்க்குறோம். தேவதையா இல்லை வேற எதை கடிச்சு கொட்டின கதையான்னு தெரியல. அவங்க எப்படி இருந்தாங்களான்னா, ஜிகினா பார்த்துருக்கீங்களா? ஜிகினா பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன பொடி ஜிகினா. இந்த ஜிகினாவை நீங்கள் ஒரு கம்மை தடவி அந்த ஜிகினாவை அதில் போட்டிங்கன்னா அது ஒட்டிடும். அவங்க உடல், அவங்க சரீரம் எல்லாம் அப்படி தான் இருந்தது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படியா?
நீ இப்போ பியூட்டி பார்லர் போய் அப்படி தேய்ச்சா கூட வராது. உண்மையான யதார்த்த சரீரம் அவளுக்கு அப்படிதான் கொடுக்கப்பட்டதாம். சும்மாளா விட்டுருப்பாரு. நீங்களே ஒரு படத்தை வரைஞ்சி அதை என்னெல்லாம் செய்றிய இல்லையா? இந்த பிள்ளைங்கள்ட்ட பாருங்க, அவங்க படத்தை வரைஞ்சு ஜிகுனா கொடுத்து அதை என்னெல்லாம் அவங்கள்ட்ட வாங்க கேட்குறாங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கே இவ்வளோ ஞானம் இருந்தால் பரம தகப்பன் அவன் தன் பிள்ளைகளை தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபமாய் அவர் மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அவர் அப்படிதான் ஒரு மனுஷனை திருப்தியாக்க விரும்பினார். அவர் இருக்கிற திருப்தி, அவர் இருக்கிற அளவு, அவர் விரும்புகிற மாதிரி உங்களையும் என்னை வைக்க விரும்புகிறார். That is a matter. Hallelujah. Hallelujah. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான்? அந்த சர்ச்சு எங்க சர்ச்சு வெள்ளையாட்டே கட்டுவாங்க, நல்லா இருக்கும் தெரியுமா? இருக்கட்டு, நாங்கள் கருப்பு தான் கட்டுவோம் சாமி, சோப்பு கட்டுவோம், மஞ்சள் கட்டுவோம். வழியில் செளி அடித்தா என்ன தெரியாது? தெரியாது, உனக்கு தெரியும். அல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இருங்கள். அல்லேலூயா. அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.